அன்பார்ந்த பிக் தமிழ் உறவுகளுக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். பிக் தமிழ் காணொளியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் பிக் தமிழ் காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் மக்களுக்கு, உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு நன்கு தெரிந்த மகாகவி பாரதியாருடைய பிறந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பாரதியாருடைய பிறந்த தினம் என்பதையும் அறிவீர்கள். சிறிய வயதிலே பாரதியாருடைய பாடல்களை கேட்டும் ரசித்தும் வளர்ந்து வந்த நான் பின்னாளிலே ஒரு பாரதி பக்தனாகவே என்னை வளர்த்து கொண்டேன். சிறிய வயதில் எனது அக்கா செல்வி சண்முக வடிவாம்பாள் பாடசாலை நிகழ்ச்சிகளில், பேச்சு போட்டிகளில் உரையாற்றும் போது பாரதியை தலைப்பாக வைத்து உரையாற்றியதெல்லாம் கேட்டிருக்கின்றேன். அதே சமயத்தில் பாரதியாருடைய தீராத விளையாட்டு பிள்ளை பாடலுக்கு எனது அக்காவும் இன்னொரு மாணவியும் இணைந்து நடித்த அந்த நாட்டிய நிகழ்வையும் பார்த்து ரசித்திருக்கின்றேன். எனினும் பாரதி பற்றிய கருத்துகளும் சிந்தனைகளும் என்னை ஆகர்ஷித்தமை நான் எழுத்துலகில் பிரவேசித்த பின்னர் தான். அந்த காலப்பகுதியில் நான் 5 வயது சிறுவனாக இருக்கின்ற காலப்பகுதியிலே இலங்கை முற்போக்கல்தாள் சங்கம் பாரதி விழாவை இலங்கை எங்கும், இலங்கை பூராவும் நடத்திய பொழுது தமிழ்நாட்டிலிருந்து எழுத்தாளர் தோமு சிதம்பர ரகுநாதன் அவர்களை அழைத்திருந்தது. அவர் எனது தந்தை வழியிலே எனக்கு ஒரு தாத்தா உறவு முறையுள்ளவர். அவர் அப்பாவையும் எங்களையும் பார்ப்பதற்காக அந்த 56ஆம் ஆண்டு இலங்கை வந்த பொழுது எங்கள் நீர்கொழும்பூர் வீட்டுக்கும் வந்தார். பின்னாளில் அவர் என்னுடைய இலக்கிய நண்பராக, அவர் என்னை ஒரு இலக்கிய நண்பராகவே தான் பழகினார். வருவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாளில் தான் எனது தந்தை வழி உறவினர்களான தோமுசி ரகுநாதனும் அவருடைய அண்ணன் பாஸ்கரை தொண்டமான் அவர்களும் எமது உறவினர்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. பாஸ்கர தொண்டமான் அவர்கள் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் மற்றும் ரசிகமணி டிகேசியுடைய அருமைய நண்பர். கல்கி இதழிலே கங்கை முதல் வேங்கடம் வரையிலும் இந்திய திருத்தலங்கள் பற்றியும் தொடர்ந்து எழுதி வந்தவர். 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அவர் இலங்கை வந்த பொழுது அவரும் எங்கள் நீர்கொழும்பு வீட்டுக்கு வந்து சென்றார். அவர்தான், பாஸ்கர் தொண்டமான் தான், யாழ்ப்பாணம் காரைநகரில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு ஈழத்து சிதம்பரம் என்ற பெயரை சூட்டினார். எனினும் ரகுநாதன் அவர்கள் இடதுசாரி சிந்தனையுடன் பாரதி இயல் ஆய்வாளராகவும் வளர்ந்தவர். ரகுநாதன் அவர்களும் இந்த மாதம் 2000ஆம் ஆண்டிலே அவரும் மறைந்து விட்டார். என்னுடைய பறவைகள் நாவலை அவருக்குத்தான் நான் சமர்ப்பணம் செய்திருக்கின்றேன். 83ஆம் ஆண்டு
எமது இலங்கை முற்போக்கெழுத்தாளர் சங்கம் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் கண்டியிலும் மற்றும் பல பிரதேசங்களிலும் பாரதி நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய பொழுது எமது சங்கம் தமிழ்நாட்டிலிருந்து சிதம்பரம் ரகுநாதனையும் பேராசிரியர் ராமகிருஷ்ணனையும் எழுத்தாளர் ராஜகிருஷ்ணனையும் அழைத்தார்கள். இன்று இவர்கள் மூவரும் இல்லை, எம்மத்தியில் இல்லை. அந்த பாரதி நூற்றாண்டு காலகட்டத்திலே நான் அவர்களுடன் இணைந்து பயணங்கள் மேற்கொண்டேன். அந்த விழாக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டோம். 82ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தான் பேராசிரியர் கைலாசோதி அவர்களும் மறைந்தார். அவரிடமிருந்த சேகரிப்புகளில் பாரதி நூல் சம்பந்தப்பட்ட சேகரிப்புகள் எல்லாம் அவருடைய மனைவி சர்வமங்கலம் அவர்கள் எமக்கு தந்து நாங்கள் அதனை பம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்திலே ஒரு பெரிய கண்காட்சியை நடத்தினோம். அத்துடன் ஈழத்து எழுத்தாளருடைய தமிழ் எழுத்தாளருடைய உருவப்பட படங்களுடைய கண்காட்சியை நாங்கள் நடத்தினோம். இந்த கண்காட்சியை பார்த்து ரசித்தவர்கள் குறிப்பிட தகுந்தவர்கள் அப்பொழுது இலங்கை பாராளுமன்றத்திலே சபாநாயகராக விளங்கிய பாக்கீர் மாக்கார், மற்றவர் எதிர்க்கட்சி தலைவர் அமுதலிங்கம். நாங்கள் இந்த பாரதி நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தினோம். பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்திலே கண்காட்சியும் கருத்தரங்கம் நடத்தி கதிரேசன் மண்டபத்திலே பெரு விழாவையும் நடத்தினோம். இவ்வாறு பாரதி குறித்த பல சிந்தனைகள் எனக்கு அக்கால பகுதியிலே எனக்கு கிடைத்தமையினால் நான் இலங்கையில் பாரதி என்ற தொடரை எழுதத் தொடங்கினேன். இந்த தொடர் யாழ்ப்பாணத்தில் வெளிவந்து கொண்டிருந்த காலைக்கதிர் இதழிலே தொடராக வெளிவந்தது. அதனுடைய அப்போதைய ஆசிரியர் நண்பர் வித்யாதரன் அவர்கள். 40 அங்கங்களை அதில் எழுதியிருந்தேன். 83ஆம் ஆண்டு ரகுநாதனை சந்தித்த பின்னர் 84ஆம் ஆண்டு நான் தமிழ்நாடு சென்று, அதுதான் முதல் தடவையாக நான் தமிழ்நாடு சென்றது. அப்பொழுது எமது உறவினர்கள் மூலமாக நான் திருநெல்வேலி உறவினர்களை எல்லாம் பார்க்க சென்ற பொழுது எட்டயபுரத்துக்கு சென்று பாரதியாருடைய அந்த இல்லத்தை சென்று பார்த்தேன். அந்த பாரதியாருடைய அந்த பூர்வீக இல்லத்தை நீங்களும் பார்த்திருக்க கூடும். அந்த இல்லத்தை கவனிப்பவராக, மேற்பார்வையாளராக அங்கே பணியில் இருந்தவர் எழுத்தாளர் இளசை மணியன் அவர்கள். எட்டயபுரத்துக்கு மற்றும் ஒரு பெயர்தான் இளசை. பாரதியார் நடமாடி தெரிந்த அந்த மாட வீதி, பாரதியார் கவிதைகள் எழுதி கொண்டிருந்த அந்த தெப்பக்குளம், பாரதியார் தந்தையார் நடத்திய அந்த தொழிற்சாலை, இவற்றையெல்லாம் பார்வையிட்டு வந்து, அது மட்டுமன்றி பாரதியாருடைய அந்த மணிமண்டபம், அவற்றையெல்லாம் பார்வையிட்டு வந்து வீரகேசரியிலே ஒரு விரிவான கட்டுரையும் எழுதியிருந்தேன் 84ஆம் ஆண்டு. அப்பொழுதே நான் இலங்கையில் பாரதி என்ற தொடரை எழுதத் தொடங்கி, எனினும் அந்த 83 கலவரத்தை தொடர்ந்து இடப்பெயர்வுகளும் எனக்கு புலப்பெயர்வும் 87 நடந்தமையினால் அந்த தொடர் எழுதி முடிக்க முடியாமல் தாமதமாகியது. அந்த புத்தகத்திற்கு உண்மையிலேயே முன்னுரை எழுத இருந்தவர் தோமுசி ரகுநாதன் அவர்கள். அவர் பாரதி தொடர்பாக பல நூல்களை எழுதியிருக்கின்றார். பாரதியும் புரட்சி இயக்கமும், பாரதி காலமும் கருத்தும், பாரதியும் ஷெல்லியும் முதலான பாரதி பாடிய பாஞ்சாலி சபதம் தொடர்பாக பல நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமன்றி சோவியத் அறிஞர்கள், முக்கியமாக வித்தாலி பூர்னிகா போன்றவர்கள் கூட சோவியத் நாட்டிலே பாரதிக்காக விழா எடுத்தார்கள். பாரதியை பற்றிய கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன, சோவியத் ருஷ்ய மொழியில் வெளிவந்திருக்கின்றன. அந்த நூலின் பிரதியையும் ரகுநாதன் எனக்கு தந்திருக்கின்றார்.
பாரதி இவ்வாறு வெளிநாடுகளிலும் அறிமுகமாகிய அதே சமயத்தில் இலங்கையிலும் சிங்கள மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய கவிதைகள் சில சிங்கள மொழியிலே வெளிவந்திருக்கின்றன. அவரை பற்றி சிங்கள மொழியிலே நூல்கள் வந்திருக்கின்றன. அவற்றை எழுதியவர்கள் எவருமே தற்போது எம்மத்தியில் இல்லை, நினைவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு பாரதி எம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அதே போன்று பாரதி குறித்து பிற மொழிகளில் எழுதியவர்களும் இன்று எம்மத்தியில் நினைவுகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையில் பாரதி நூலை தொகுத்து நான் வெளியிட்ட பொழுது அந்த நூலை எனக்கு தமிழ் கற்பித்த ஆசான் பண்டிதர் கானா மயில்வாணன் அவர்களுக்குத்தான் அந்த நூலை சமர்ப்பணம் செய்திருந்தேன். இந்த நூல் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலும் எங்கள் நீர்கொழும்பு இந்திளைய மன்றத்திலும் அக்கால பகுதியிலே வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நூல் குறித்து பலர் எங்கள் மத்தியில் ஆஸ்திரேலியா இருக்கின்ற நண்பர் நடேசன் மற்றும் திருகோணமலையில் வசிக்கின்ற பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் மாணவியின் தற்போதைய ஆசிரியர் டிலோசினி, யாழ்ப்பாணத்தில் வசிக்கின்ற ஆசிரியை நீலாம்பிகை உட்பட பலர் இந்த நூல் பற்றி தங்களுடைய மதிப்பீடுகளை ஊடகங்களிலே எழுதியிருக்கின்றார்கள். இதனை அவதானித்த நண்பர் மாலன், தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர், இந்தியா டுடே, குமுதம் முதலான பத்திரிகையில் பணியாற்றியவர், ஆசிரியராக பணியாற்றியவர், புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இயக்குநராக இருந்தவர். அவர் நண்பர் நடேசனுடைய விமர்சனத்தை படித்துவிட்டு இலங்கையில் பாரதி நூலின் பிடிஎஃப்பை தனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நூலை நான் அவருக்கு அனுப்பி சில நாட்களிலே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. தமிழ்நாட்டில் பல நூல்களை மின்னூலாக பதிப்பித்த புஸ்தகா என்ற நிறுவனம் என்னை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தின் 2வது பதிப்பை தாங்கள் மின்னூலாக வெளியிட இருப்பதாக விரும்பி கேட்டார்கள். அதற்கு நான் சம்மதம் தெரிவித்த பொழுது ஒரு 13 பக்கங்கள் கொன்ற ஒரு உடன்படிக்கையை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதனை பார்த்துவிட்டு அதுக்கு கையொப்பமிட்டு அனுப்பியிருந்தேன். இப்பொழுது அந்த புத்தகமும் மற்றும் ஒரு புதிய அட்டை முகப்போவியத்துடன் மின்னூலாக வெளிவந்து அமேசான் கிண்டிலே தரவிறக்கம் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாரதியாருடைய பிறந்த நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் போது நான் இலங்கையில் இருந்தேன். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சென்று பாரதியாருடைய பூர்வீக பிரதேசம் எல்லாம் பார்த்துவிட்டு வந்தது மட்டுமன்றி, இறுதி காலத்தில் பாரதி வாழ்ந்து அந்த திருவல்லிக்கேணி இல்லத்தைக்கும் சென்றேன். அந்த மதம் கொண்ட யானையினால் அவர் தாக்கப்பட்ட அந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரி கோயிலுக்கும் சென்று தரிசித்தேன். பின்னாளில் பாரதி இறந்த நூற்றாண்டு 2 வருடங்களுக்கு முன்னர் வந்த பொழுது அக்கால பகுதியில் நான் பாரதி தரிசனம் என்ற ஒரு தொடரையும் நான் எழுதி அதுவும் மின்னூலாக இப்பொழுது அமேசான் கிண்டிலில் இருக்கின்றது. அந்த நூலில் பல கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்று, நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய தமிழர் ஒன்றியம், அந்த ஒன்றியத்திலே மதிப்புக்குரிய சட்டத்தரணி ரவீந்திரன் அண்ணன், அவருடைய சகோதரி அருண் விஜயராணி, சுமதி சத்தியமூர்த்தி, இலேடியஸ், இப்படி பலர் அதிலே அங்கம் வகித்தார்கள். நாங்கள் பாரதி விழாவை நடத்தினோம் மெல்பர்னிலே. அந்த பாரதி விழாவிலே சிட்னியிலிருந்து வருகை தந்த எஸ் பொன்னுத்துறை அவர்கள் உரையாற்றினார்கள். அந்த விழாவிலே மகாகவி பாரதி என்ற நாடகத்தை நான் மேடையேற்றினேன். கதை வசனம் எழுதி இயக்கினேன். அந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்ற வீடியோ ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி, நவநீத ராஜா, சிட்னியில் வசிக்கின்ற சட்டத்தரணி தமிழரசன்,
இப்படி பலர், அக்கினி குஞ்சு யாழ் பாஸ்கர், பாடகர் வித்யானந்தன், இப்படி பலர் அந்த நாடகத்தில் நடித்தார்கள். செல்லம்மாவாக பாரதியாருடைய மன்னிக்கவும் நண்பர் நவநீத ராஜாவுடைய புதல்வி நடித்தார். இந்த நாடகம் பாரதியாருடைய புதுச்சேரி வாழ்க்கையை பின்னணியாக வைத்து எழுதப்பட்ட நாடகமாக இருந்தது. பாரதி பிறந்த நூற்றாண்டின் போது இலங்கையில் இருந்து அந்த விழாக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட நான், பாரதி இறந்த நூற்றாண்டு வந்த பொழுதுதான் அந்த பாரதி தரிசனம் என்ற நூலை மின்னூலாக வெளியிட முடிந்தது. இந்த நூல் மெய்நிகரில் வெளியிடப்பட்ட பொழுது பாரதியாருடைய கொள்ளு பேத்தி உமா பாரதி அவர்களும், பாரதியாருடைய நண்பராக திகழ்ந்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பர பிள்ளை அவர்களுடைய பேரன் கன்பராவில் வசிக்கின்ற பேராசிரியர் காளிராஜன் அவர்களும், புதுச்சேரியில் இருக்கின்ற பேராசிரியர் அரிமளம் பத்மநாதன் அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சி மெய்நிகரிலே நடைபெற்றது. இவ்வாறு பாரதியுடன் தொடர்ந்து நான் பயணிப்பது போன்று உங்களும் பலரும் பாரதியுடன் தொடர்ந்து பயணித்து வருவீர்கள். பாரதியும் வாழும் வரலாறு தான். அவருடைய இந்த பிறந்த தினத்திலே பாரதி பற்றிய, பாரதிக்கும் எனக்கும் இருக்கின்ற அந்த உறவு பற்றி இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரிவிப்பதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.